அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்கலாவின் சட்டம் பார்க்கலாம். அதாவது அசைக்கக்கூடிய சட்டம். கல்கலாவின் எழுத்துக்கள் 5 ஆஃப் துவா ப ஜீம் தால். இது சேர்க்கும்போது குத்துபு ஜத்து அப்படின்னு வரும். இதை எந்த நிலையில் அசைக்கணும் அப்படின்னா, சுக்குன் பெற்ற நிலையிலோ அதன் மேல் சுக்குன் வந்தாலோ அல்லது வக்ஃபுடைய நிலையிலோ, வக்ஃபுடைய நிலைனா ஒரு ஆயத்துடைய முடிவில் இந்த 5 எழுத்துக்கள் ஒரு எழுத்து ஜபர் நிலையிலோ ஜேர் நிலையிலோ பேஷ் நிலையிலோ வந்திருக்கும். நம்ம நிப்பாட்டும் போது சுக்குன் வச்சு தான் நிப்பாட்டுவோம். அதுதான் வக்ஃபுடைய நிலை. புரூஜ் இந்த கடைசியாக வருது. இந்த இடத்துல ஜபராக இருந்திருக்கலாம், ஜேராக இருந்திருக்கலாம். ஆனால் நிப்பாட்டும் போது நம்ம என்ன செய்வோம்? சுக்குன் வச்சு தான் நிப்பாட்டுவோம். அப்போது புரூஜ் இப்படின்னு ஓதணும். ஏஜ் அல் ஏஜ் ஏஜ் அல் இப்படி ஓதணும். அத்ஹன் யுத்இமு